Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் நேம். ஸோ உங்களுடைய சேனல் நேம் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு நேம், ஒரு யூனிக்கான நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய சேனல் நேம் வந்து வைக்கும் போது ரொம்பவே யோசித்து நிதானமாக ஒரு முடிவு எடுத்து உங்கள் சேனலுக்கு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் நேம்லேயே இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, ஸோ நீங்கள் வைக்க போகிற நேம் ஆல்ரெடி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் மோரோவர் யூசர் ஐடியும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா, ஸோ மேபி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட உங்கள் சேனலில் வந்து நீங்கள் உங்கள் நேம் வந்து சொல்லும் போது உங்கள் சேனல் ரெக்கமெண்டேஷனில் வராது. ஏன் வராதுன்னா, ஆல்ரெடி உங்களோட பாப்புலராக இருக்கக்கூடிய அந்த சேனல் தான் அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ அப்படிங்கும் போது உங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்கு வராது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் சேனல் நீங்கள் ஒரு நேம் வைக்கும் போது கண்டிப்பாக ஒரு யூனிக்கான நேம் வைக்கும் போது உங்களுக்கு உங்கள் சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஈஸியாக வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். இதன் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட உங்கள் சேனல் நேம் சொல்லும் போது, ஸோ அவங்க யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது உங்கள் சேனலுடைய ரேங்கிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இம்ப்ரெஷன் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது யூடியூப்பில் நீங்கள் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி கற்றுக்கும் போது இது இம்ப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது நான் பேசிக்காக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகோ. ஸோ லோகோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சனல் வீலாக் வந்து பண்ணுறவங்களுக்கு பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து வைக்கும் போது எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அண்ட் ஃப்யூச்சரில் அதை பேஸ் பண்ணி நிறைய சேனல்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. அப்படிங்கும் போது ஸோ அது வந்து ஒரு பிராண்டாக தான் கன்சிடர்டு ஆகுமே தவிர ஸோ வந்து ஒரு பர்சனல் வீலாக் மாதிரி அது கண்டிப்பாக இருக்காது. மோஸ்ட் ஓவர் நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேனலாக இருக்கட்டும் அண்ட் டெக் சேனலாக இருக்கட்டும், ஸோ கிச்சன், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லோகோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸை வந்து வைக்க தவிர்த்துருங்க. ஸோ தேர்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் ஆர்ட். அதாவது நீங்கள் அதை வைக்கலாம், வைக்காமலே இருந்துக்கலாம். ஸோ இப்போது யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சேனல் ஆர்ட் இருந்தது அப்படின்னா ஷோ பண்ணும், இல்லை அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணி உங்கள் சேனலுடைய வீடியோஸ் வந்து ஷோ பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சேனல் ஆர்ட்டை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஃப்யூச்சரில் உங்கள் சேனல் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட், நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நோ நீட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்கள் சேனலுக்கு தேவையான ஒரு பார்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ அது என்னென்னா உங்கள் இமெயில் ஐடி. ஸோ உங்கள் சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெயில் ஐடி கண்டிப்பாக ரொம்ப செக்யூராக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் சேனல் ஹேக் செய்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ சேனலுக்காக ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை வேறு எந்த ஒரு வெப்சைட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சுட்டு மல்டிபிள் சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இமெயில் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். அது உங்கள் சேனலுக்காக மட்டும்தான். ஈவன் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் கூட அந்த இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் மோரோவர் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த நியூ இமெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் ரெக்கவரி இமெயில் அட்ரஸ், ஸோ பேக்கப் கோட்ஸ், ஸோ இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சேனல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். ஐ எம் தமிழா.